விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. எபிரெயர் 10:38. நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவர். எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறேன். எபிரெயர் 10:38. My righteous people, however, will believe and live. But if any of them turns back, I will not be pleased with him. Hebrews chapter 10 verse 38. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு ஊழியர் மிஷனரியாக வியட்நாம் தேசத்திற்கு சென்றிருந்தார். அந்த தேசத்தார் அவர் வெளிநாட்டை சேர்ந்தவர் என்று அறிந்தபோது அவரை கைது செய்து பல வகையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தினார்கள். இயேசுவை மறுதலி என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள். அப்போது கர்த்தர், நீ விசுவாசத்தில் உறுதியாய் என்னை சார்ந்து கொள், பின்வாங்கி போவாயானால் உன்மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று அவரோடு பேசினார். அந்த பக்தன் கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னீரே, உம்மேல் விசுவாசம் வைக்கிறேன், இந்த சோதனையிலே நான் விழுந்துவிடக் கூடாது என்று ஜெபித்தார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவரை பாதுகாத்து கொண்டார். இன்று தேவனை விட்டு அநேகர் பின்வாங்கி போகிறார்கள். ஒரு காலத்தில் கர்த்தருக்காக பிரகாசித்தவர்கள் விழுந்து போன நிலைமையில் காணப்படுகிறார்கள். அக்கினி ஜுவாலையாய் பற்றி எறிந்தவர்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தடுமாறுகிறார்கள். சோர்வினால் பின்வாங்கி விட்டார்கள். கர்த்தர் உங்களை பின்வாங்கின நிலைமையில் பார்க்கும்போது பரிதபித்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களில் ஆதியில் இருந்த தெய்வீக அன்பு இப்போதும் இருக்கிறதா? கர்த்தருடைய சமூகத்தில் துதித்து மகிழ்ந்தது போல இன்றும் துதித்து மகிழ்கிறீர்களா? தெரு பிரசங்கங்களுக்கு செல்வதும் ஆத்துமாக்களை சந்திப்பதும் மகிழ்ச்சியான அனுபவமாய் காணப்படுகிறதா? இல்லாவிட்டால் நீங்கள் பின்தங்கின நிலைமையில் இருக்கிறீர்கள் என்றுதான் அர்த்தம். நீங்கள் மற்றவர்களை குறை சொல்லுவதும் சகோதரர் மேல் குற்றம் கண்டுபிடிப்பதும் கூட பின்வாங்கி இருக்கிறீர்கள் என்பதை தான் காண்பிக்கிறது. எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் குறித்து பேசாமல் சகோதரரை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறானோ அவன் பின்தங்கி போயிருக்கிறது மாத்திரமல்ல, குற்றஞ்சாட்டுகிற சாத்தானுக்கு இடம் கொடுத்திருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அநேகர் பின்தங்கினதின் காரணம் தாங்கள் கிறிஸ்துவை முன்வைக்காமல் உலக காரியங்களுக்கு நேராய் செல்வதுதான். கலப்பையின் மேல் தன் கையை வைத்துவிட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நீங்கள் பின்வாங்கி போவது கர்த்தருக்கு பிரியமல்ல. நீங்கள் முன்வைத்த காலை ஒருபோதும் பின்வைக்காதிருங்கள். ஜெபம். உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி மலைக்கு ஓடிப்போ என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்பா, அன்று லோத்தையும் அவன் குடும்பத்தையும் காக்கும்படியாய் நீர் கட்டளையிட்டதை அவர்கள் கை கொண்டார்களே, நாங்களும் உம்முடைய வார்த்தையை கேட்டு அதற்கு கீழ்ப்படிய கிருபை செய்யும். ஆமேன்.